உலகெங்கும் வாழும் என் சேனத்தலைவர் சொந்தங்கள் அனைவருக்கும் முத்துவிஜயன் சேனத்தலைவரின் பொன்னான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பணியினை காலத்தினை உணர்ந்து கடமையினை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தினை எங்கள் மனதிலே விதைத்து கொண்டு பல நற்காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில தருதலைகளை நாம் என்ன செய்யலாம் என்று என் சேனத்தலைவர் உறவுகளாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தடையாக இருப்பது மாற்று இனத்தவர்கள் அல்ல. இந்த இனத்தில் பிறந்து இன துரோகிகளாக இனத்தை விழிப்பு பெற்று வரக்கூடாது என்ற ஒரு சூழலில் விழி நிலையிலே வைத்து கொண்டு மக்களை சிந்திக்க விடாமல் மக்களுக்கு உண்டான பல காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய இந்த இனத்துரோகிகளை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே ஒரு கருத்துக்களை கண்டிப்பான முறையில் நீங்கள் தெரிவிக்கணுங்கிறது என்னோடய அன்பான வேண்டுகோள். இதை பொதுத்தலங்களில் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி எல்லா சமுதாயத்திலையும் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் இது இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனால் வளர்ந்த சமுதாயங்களை நாம் உற்று நோக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் வளர்ந்த சமுதாயம் இப்பொழுது மிகவும் பின்தங்கிய சமுதாயமாக செல்ல காரணம் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். இளைஞனே, நீ விழித்துக்கொள். நீ விழிக்காத வர இந்த சமுதாயத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. உனக்காக உருவாக்கப்பட்டது தான், உனக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இன்று சிலருடைய கைகளில் மாட்டிக்கொண்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயக்கக்கூடிய ஊருக்கு ஒரு 4 கழுசடைகளை வைத்துக்கிட்டு அவங்கள கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். நான் கேட்குறேன், நீ அவன்கிட்ட கேட்டதை நீ உன் வீட்டில் எல்லாமே செய்யலையா? வீட்டில் ஒன்றும் நீ அவன்கிட்ட கேட்டு செய்யலையே. கொஞ்சம் கொச்சையாகவே நான் பேசி போடுவேன். சபை நாகரிகங்கள் கருதி வலைத்தள பக்கங்களில் எல்லாரும் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொச்சையாக பேசாமல் கொஞ்சம் அடக்கி வாசித்து பேசுவோன்னு சொல்லி நான் பேசுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோங்கிறிய அவனுக்கு எங்கே நீ கட்டுப்பட்டு இருக்க? எதுக்கு அடியில் உட்காந்துருக்குற நீ? நான் கேட்கேன், உனக்கு யார் உட்காரக்குன்னா? நீ அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அவன் யாருக்காச்சும் அவன் கட்டுப்படுதானா? நீ உன் பொறுப்பை ஒரு நிமிஷம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த நாய்கிட்ட போய் நில்லு. அந்த நாய் உன்னை தெருவில் நிப்பாட்டுவான். நீ யாருன்னு கேட்பான். ஏன்னா நீ அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் 3 வருஷம் ரெனிவலாக இருக்கக்கூடிய நீ யோசிக்கக்கூடியது, நீ யாருக்கு கட்டுப்பட்டு இருக்க? இந்த சமுதாயம் வளர்வதற்கு நீ யாருக்கு நீ கட்டுப்படணும்? சமுதாயத்தினுடைய சீரிய சிந்தனை கொண்டவர்களுக்காக நீ கட்டுப்பட்டன்னா இதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ எதுக்குமே கட்டுப்படாத ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு தருதலை பயிலுவோம், ரூமாக கட்டி வச்சுக்கிட்டு அதை ஏலத்துக்கு விட்டுட்டு நான் எடுக்கலாமா நீ எடுக்கலாமான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 பணக்கார பரதேசிகள், அவங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நீ என்ன செய்ய போகிறேன்? துட்டு இருக்கிறவன் அவ்வளோ வெறுமே ஆளணும் அப்படின்னா உன்னை மாதிரி பாமர மக்களுக்கு உண்டான சூழலை யார் செஞ்சு கொடுப்பா? யோசிச்சு பார்த்தியா? எதற்காக நீ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளையும் அதை செஞ்சிடக்கூடாது இது செஞ்சிடக்கூடாதுன்னு ஏன் ஓடி 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 உழைக்க? உன் பங்கு எங்கேயும் நீ எதுலேயும் ஊழல் பண்ணி வச்சுருக்கிறியா? உன் ஊழல் எதுவும் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி கழகங்கள், அரசியல் சார்ந்த பணிகளை செய்யக்கூடியவங்க இவங்களெல்லாம் வளரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை மொத்தமாக இந்த சமுதாயத்து சொத்தை எதுவும் உங்கள் அப்பன் பேர்லையும் இல்லை உங்கள் ஆத்தா பேர்லையும் மாற்றி வச்சுருக்கிறியா? யோசிச்சு பார்க்கணும். சரி, அப்பா ஆத்தா செத்து போனாலும் அடுத்து வாழக்கூடிய உங்கள் பிள்ளைங்க பேரில் எதுவும் மாற்றி வச்சுருக்கானான்னு கொஞ்சம் பாருங்கள். ஊராக போய் கொடிக்கால் மக்கள் முன்னேற்ற கழகத்தை உள்ளே விட்டுறாங்க. இவங்க சேடத்தில் ஒரு சமுதாயத்துக்கு அழிக்க வந்திருக்காங்க. நான் என்னடே அழித்தேன்? மூதேவி, நீயே விழிப்பு பெறாமல் நீயே அழிஞ்சிட்டு இருக்கேங்கிறத கொஞ்சம் நீ யோசிச்சுட்டே அப்படின்னா இவனை மாதிரி ஆட்களெல்லாம் தூக்கி வீசிட்டு இந்த சமுதாயத்தை வளர்க்குறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த சங்கம் எங்கள் நோக்கம் அல்ல, இந்த சமுதாய வளர்ச்சி மட்டும்தான் எங்கள் நோக்கம். இந்த பின்னாடி தொடுக்கு மாதிரி நின்றுக்கிட்டு நாங்கள் அதை செஞ்சிடும் இது செஞ்சு இந்த சமுதாயத்தை கெடுத்து வர்றதுக்கு உண்டான வேலைகள்லாம் இங்கே வச்சுக்கிடாத தம்பி. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதே நிலை தொடர்ந்தால்
கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகளை நாங்கள் இறங்குவோம். ஏன் அப்படின்னா உங்கள் அப்பா மட்டும் சேனல் தலைவன் கிடையாது, நாங்கள் பியூர் சேனல் தலைவன் தான். சரியா? பட்டங்களை துறந்து சேனத்தலைவர் என்ற சேனத்தலைவனுக்கு பிறந்த சேனத்தலைவர். ஏன்னா உங்களுக்கு கூட சார்ஜ் ஜென்ரல் அப்படி இருக்காது, நாங்கள் சேனத்தலைவர் தான் நாங்கள் வச்சுருக்கோம் தம்பி. அதனால் படித்து சொல்கிறேன், வீரமான இந்த ஒரு சமுதாயத்தை திருப்பி ஒரு வீரமான ஒரு களத்தில் நீ இந்த இனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கலைகளை எடுப்பதற்கு எங்களுடைய வீரத்தை நீ பார்க்க தயாராகி விடாதே. நாங்கள் சாதுவாக அமைதியாக சட்டத்திற்கு புறம்பாக நடக்காமல் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இளைஞனே விழித்துக்கொள், உனக்கான அமைப்பாக இந்த கொடிக்கால் மக்கள் முன்னேற்ற கழகம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் வருவோம். எங்களை தடுக்க நினைத்தால் நாங்கள் எங்கள் பராக்கிரத்தன்மையினை உங்களிடம் காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதனை அன்பு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு எச்சரிக்கையாக பதிவாக நாங்கள் போடுறேன். சேனத்தலைவர் மக்களே, வலைத்தளங்களில் வரும், இதை நீங்கள் ஏன் பொது வெளியில் போட்டீர்கள் என்று பெரிய பந்தெல்லாம் காட்டாதீங்க. வீட்டு விட்டு வெளியே வாங்க, வந்துட்டு உங்களுடைய ஆதங்கங்களையும் எல்லாத்தையும் நீங்கள் பேசுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எதிரி மாட்டு சமுதாயத்தில் இல்லை, உன் சமுதாயத்தில் தான் இருக்கிறான். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எதிரி யாருங்கிறது உனக்கு நல்லா தெரியும். விழிப்பு பெருகும். காலம் பொன் போன்றது, காலத்தை உணர்ந்து கடமையினை செய். இன்னும் 2 மாதமும் 3 மாதமும் அதற்குண்டான கடமையினை செய்து தான் ஆக வேண்டும். நவம்பர் 20 களத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.